500 படத்துக்கு மேலே நடித்து 1000 ப்ரோக்ராமுக்கு மேலே டப்பிங் பண்ணி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இவரை பேரும் கூடி நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது யாருங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு 100 Days of 100 Legends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏர்டெல் நிழல்கள் ரவி. 1980 பாரதி ராஜா நிழல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படம் தான் இவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த படத்தோட பேரே இவரோட சேர்த்து தான் நிழல்கள் ரவி அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட தொடங்கினாங்க. என்னதான் எல்லோரும் பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோவாகணும் பெரிய வில்லனாகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது கிடைக்கிற எல்லா கேரக்டரும் ஹீரோவாகவும் சரி, வில்லனாகவும் சரி, அப்பாவும் சரி, பையனாகவும் சரி, அண்ணனாகவும் சரி, தம்பனியாக சரி, ஃப்ரெண்டாக சரி, இப்படி எந்த கேரக்டர் கிடைச்சாலும் எனக்கு அந்த கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துலையும் நடித்தார். நிறையா ஹிட்டான படத்தில் கண்டிப்பாக இவர் இருப்பார். என்ன தான் மித்தவங்களாம் வந்துட்டு போனாலுமே இவர் பார்த்திங்கன்னா தவிர்க்கவே முடியாத அளவு நிறைய படத்தில் கண்டிப்பாக இவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்தளவு இவரோட சீனும் இவர் நடிக்கிறதும் இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். அது நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச அமிதாப் சார் ஹிந்தியில் குரோர்பதி ப்ரோக்ராம் பண்ணார். அதோட தமிழ் வெர்ஷனை டப் பண்ணதே இவர் தான். வெல்கம், குட் ஈவினிங், வணக்கம், சஸ்ரீகால், ஆதாப். கौन बनेगा करोड़पति. அது மட்டும் இல்லை, கேஜிஎஃப் ஹிட்டாக இருக்க மெயின் காலமே பார்த்திங்கன்னா அந்த பில்டப் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் தான். அது எல்லாத்துக்கும் டப்பிங் கொடுத்தது நம்ம நிழல் ரவி சார் அவர்கள் தான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பல ஹாலிவுட் படம், பல அட்வர்டைஸ்மெண்ட், பல சீரியல்னு சொல்லி 1000க்கு மேலே அவர் டப்பிங் வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்காரு. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டப் பண்ணுறதுல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் சார். அதே போல் தான் டப்பிங்கில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம நிழல்கள் ரவி சார்.